வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட். நம்மளோட அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம தென்னிந்தியாவின் மிக ஆபத்தான மலை பயணமான கொல்லிமலை மலை பயணம் தாங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த இடத்த ஆபத்தான மலை பயணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. மலையேற டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 26-28 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்குள்ளே 70 ஹேர்பின் பெண்ட் வரும். அதாவது கேப் விடாமல் அடுத்தது ஹேர்பின் பெண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருக்க போது. நம்ம ஆக்சுவலாக ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் ஒரு 4:30 மணிக்கு திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திருப்பூர்லேருந்து ஈரோடு வந்துட்டு, ஈரோடுலேருந்து இப்போ நம்ம நாமக்கல் வந்துட்டோம். நாமக்கல் 8 மணிக்கெலாம் வந்துட்டோங்க. காலைல டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்றனால ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போது கொல்லிமலை பஸ் வரதுக்கான கரெக்டாக இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:15 பஸ் வருமா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸு 7:50க்கெலாம் கிளம்பிடுச்சு. நான் பேசிக்காக வரும்போதே காலையில் ஒரு 5:50க்கு ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு காலையில் நான் திருப்பூர்லேருந்து கிளம்பும் போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 7:50 பிடிச்சிடலாம், 7:50 பஸ்ஸை பிடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் முடியல, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீசனால் அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வர இந்த 9:15 பஸ்ஸை தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்படி ஒரு சூப்பரான ஹில்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு மட்டும் ஃப்ரெண்ட் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஃப்ரெண்ட் சீட்டில் முதல்ல பஸ் வந்தோன்னா இப்போ இடம் பிடிக்கணும். இடம் பிடிச்சி நம்ம உட்காந்ததுக்கப்புறமா டிரைவர் கட்டி கண்டக்டர் ஆகிட்டு கேட்கணும் முதல்ல, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே இது சூப்பரான வேறு லெவல் ட்ரிப்பாக இருக்க போது. கண்டிப்பாக அந்த ட்ரிப்போட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொல்லிமலை போகிறதுக்கு, அப்பளீஸ்வரர் கோவில் போகிறதுக்கான கரெக்டான பஸ்ஸு 9:15 ஷார்ப்பாக வந்துருச்சுங்க. ஸோ பஸ்ஸு வந்த உடனே உள்ளே இருக்கவங்களாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பித்தோம். ஏறின உடனே ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னா டிரைவர்கிட்ட கேட்டேன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம், ஃப்ரெண்டில் உட்காந்துக்கலாமான்னு தாராளமாக உட்காந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருக்க போது. ஃபஸ்ட்டு சீட்டு வேறு கொல்லிமலை போகிற ரூட்டை செம்மையாக வேறு லெவலில் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் அதாவது ஹேர்பின் மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. அதெல்லாம் 70 ஹேர்பின் மென்ட் இருக்குது. பேக் டு பேக் உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூட்டில் பெரிய பஸ்லாம் போகாதுங்க. ஸோ இப்போ நம்ம இருக்க மாதிரி சின்ன பஸ் தான் போகும். இந்த பஸ்னா ஒரு மினி பஸ் மாதிரி தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ஒரே வழி தான். கடைசியில் கார்னரில் அதுதான் அந்த பக்கம் தான் ஏறணும், அந்த பக்கம் தான் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி பஸ் தான். ஸோ இப்போ நம்ம அந்த கார்னரில் ஏறி ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். அண்ட் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக சூப்பராக வேறு லெவலில் இருக்க போது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாருங்கள், உதகை ஆப்போசிட்டில் உதகமண்டலம் போகிற பஸ் இருக்குது. ஆட்டையாம்பட்டி, அப்புறமா கோயம்புத்தூர் போகிற பஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பஸ்ஸு கரெக்டாக டைமிங் கிளம்பிட்டாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:20 கரெக்டாக டைமிங் கிளம்பிடுச்சு. நல்லா உட்காந்து சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணா. நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போலாம் புது பஸ் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் புது பஸ்ஸில் வந்து கிளம்புற எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே, அதாவது லாங் ரூட் போகிற பஸ்ஸாக இருந்தாலுமே இங்கே வந்து மக்களை ஏற்றிட்டும் இறக்கி விட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம இந்த ட்ரிப்பில் நம்ம அடுத்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் பேருந்து நிலையம். ஆக்சுவலாக நாமக்கல்லேருந்து கொல்லிமலை போகிற வழியில் இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இதுக்கப்புறம் காரவள்ளி, கொல்லிமலை அடிவாரம் வரும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம அடுத்து காரவள்ளி போகணும். அருள்மிகு சக்தி விநாயகர் மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இது தாங்க நைனமலை. இந்த மலையில் தாங்க வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். 2500 அடி உயரம் உள்ள இந்த மலை கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா 3500 படி ஏறி போகணுங்க. ஸோ ஏறி போகிறதுனா வேறு லெவலில் இருக்கும். மலை மேலே ரோடுமே போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம கொல்லிமலையோட அடிவாரமான காரவள்ளி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நாமக்கல்லேருந்து காரவள்ளிக்கு 25 கிலோமீட்டர். இங்கேருந்து அதாவது காரவள்ளிலேருந்து கொல்லிமலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் போகணுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம மலை மேலே தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்களேன், பஸ்ஸு எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. பஸ்ஸில் என்னடா அரப்பளீஸ்வரர் கோயில்னு போட்டிருக்கு, நீ என்னடா கொல்லிமலை போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மேலே கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ இங்கேருந்து போகிற எல்லா பஸ்லையுமே அரப்பளீஸ்வரர் கோயில் அப்படின்னு தாங்க போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கொல்லிமலை வரீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எழில்மிகு கொல்லிமலை தங்களை இனிதே வரவேற்கிறது. நன்றி நன்றி. இதாங்க காரவள்ளி செக் போஸ்ட். ஸோ இதை கிராஸ் பண்ணி அடுத்து நம்ம மலை மேலே ஹில்ஸில் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலையில் பயணிக்கிறோம், எல்லாரோடுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு ரோடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் மக்களே. நம்ம ட்ராவல் பண்ணும் போது தாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். செம்மையான ஹில்ஸ் ரோடு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், அதுவும் ஃப்ரண்ட்டு சீட்டில் எல்லாமே வேறு லெவலில் செட் ஆகிடுச்சுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டப்பில் செம்மையாக ஃபீல் ஆகிற மாதிரி சாங்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் நமக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம லைவ் சாங் ஷூட் பண்ண முடியாதுங்க. எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிடுவோம், பார்க்கலாம். மக்களே, மலையில் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி மயக்கம் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கொல்லிமலைக்கு போகிற இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு ரூட்லாம் இருக்குது, நம்ம அதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அவ்வளோ பெண்டு இருக்குங்க. ஹேர்பின் பெண்டு மட்டுமே 70 இருக்குது. இது இல்லாமல் ஒரு 200 மீட்டர் கூட ரோடு நேராக போகாதுங்க. ரோடு வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் இந்த ரூட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் கொஞ்சமாக லைட்டாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. அப்புறமா சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகத்திலேயே ஆபத்தான மலை அப்படின்னா அது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கொல்லிமலை தாங்க சொல்லுவாங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அதிகமான ஹேர்பின் பெண்டு, ஆபத்தான வளைவுகள்லாம் இருக்கிறதுனால பெரிய பேருந்து, பெரிய லாரி இதெல்லாமே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. கொல்லிமலையோட அடிவாரம் சொல்லுவோம்ல, கொல்லிமலையோட அடிவாரமான காரவள்ளி வரைக்கும் பெரிய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பஸ்ஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரியும் கொல்லிமலையிலுமே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுக்கப்புறமா சிற்றருவி இருக்குது. இந்த சிற்றருவி பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க இருக்கும். ஸோ இந்த சிற்றருவிலேருந்து போகிற தண்ணி தான் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியாக மேலேருந்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையான அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குங்க.
ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, சிற்றருவி, அரப்பளீஸ்வரர் கோயில் 3மே ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 3 இடத்தையுமே சுற்றி பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் மாசிலா அருவி, எட்டுக்கை அம்மன் கோயில், மாசி பெரியண்ணசாமி கோயில், வளப்பர் நாடு வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு, வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு, போட் ஹவுஸு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, பொட்டனிக்கல் கார்டனு, சேலூர் வியூ பாயிண்ட்டு, சித்தர் கோயில்னு இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒன் டேல வந்து சுற்றி பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. ஒன் டே நமக்கு ட்ராவலே போயிடும். ஸோ நம்ம கொல்லிமலை கிராமங்கள்லாம் வேறு லெவலில் இந்த ரூட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன் டே டைம் சரியாக போயிடும். அது இல்லாமல் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இன்னொரு நாள் தேவைப்படும். நாமக்கல்லேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலை அமைஞ்சிருக்குங்க. ஸோ நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், தம்பம்பட்டி, சேலம்லேருந்து கொல்லிமலைக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற இந்த ரூட் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சேந்தமங்கலம், காரவள்ளி, சோளக்காடு வழியாக கொல்லிமலை வந்து ரீச் ஆகுங்க. இது இல்லாமல் விழுப்புரம், ஆத்தூர் இந்த வழியிலாம் வரோம் அப்படின்னா தம்பம்பட்டி, சேரடி வழியாக ஒரு ரூட் இருக்குது. அது இல்லாமல் தம்பம்பட்டி, முள்ளுக்குறிச்சி வழியாகவும் ஒரு ரூட் இருக்குங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் 2 ரூட் இருக்குது. ஆக மொத்தம் கொல்லிமலை ரீச் ஆகிறதுக்கு 3 ரூட் இருக்குங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஆபத்தான மலை, செங்குத்தான கொண்டை ஊசி வளைவுகள், அழகான இயற்கை காட்சிகள், பசுமையான கிராமங்கள்னு ஒரு சொல்கிறதுனா நம்மள ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடுங்க. பைக் ரைடர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த கொல்லிமலை ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்கும்ல, அது எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. சின்ன மலைத்தொடர் தாங்க, ஒரு சின்ன மலைத்தொடராக இருந்தாலும் இதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ தரமாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த நாமக்கல் டு கொல்லிமலை ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பைக்லேயோ காலையோ ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஹில்ஸ் வேணாலுமே நீங்கள் நார்மலாக வண்டி ஓட்டு போயிடலாங்க. ஸோ அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஒரு கொல்லிமலை ட்ரிப் உங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க கொல்லிமலையை வேட்டைக்காரன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்கிறதுனால கொல்லிமலையை மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறைய வகையான நம்ம சொல்கிறது நமக்கு தெரியாத நிறைய வகையான மூலிகை செடிகள்லாம் இருக்குங்க. கொல்லிமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இப்போவும் கொல்லிமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. பட் நமக்கு தான் தெரியல, ஆனால் அவங்க வாழ்ந்து தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே கொல்லிமலையை பற்றி நிறைய ஆச்சரியங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தாங்க இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுங்க. அதுவும் கொல்லிமலையில் கிடைக்கிற ஸ்பைசஸ்லாம் வேறு லெவலில் அவ்வளோ தரமாக இருக்கும் மக்களே. இங்கே கிடைக்கிற இந்த மசாலா பொருட்களை வாங்குறதுக்காகவே கொல்லிமலைக்கு வர மக்கள் கூட்டம் அதிகம்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ டூரிஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னாலுமே இங்கே ஸ்பைசஸ்லாம் வாங்காமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே மசாலா பொருட்களையும் இங்கே கிடைக்கிற காய்கறிகள், பழங்களையுமே வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானதை இங்கே வாங்கிட்டு போகலாங்க. இங்கே வாங்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இந்த ட்ரிப்பில் முக்கியமான இடமே இது தாங்க. ஸோ நாமக்கல்லேருந்து கொல்லிமலை ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது 70 ஹேர்பின் பெண்ட் இருந்தாலும் இப்போ நாம் இருக்கிற இந்த 34வது ஹேர்பின் பெண்டு தாங்க எல்லாருடைய ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளும் கூட. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான வளைவுகள் இருக்கிறதுனால சின்ன பஸ்ஸு சின்ன வண்டிகள் மட்டும்தாங்க பயணிக்க முடியும். அப்படி சின்ன பஸ்ஸாக இருந்தாலுமே இந்த கொண்டை ஊசி வளைவில் வரும்போது ஒரே நேரத்தில் பஸ்ஸால் திரும்ப முடியாதுங்க. பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் போயிட்டு மறுபடியும் அது பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க திரும்ப முடியும். யோசிச்சு பாருங்கள், நாம் ட்ராவல் பண்ணுறது சின்ன பஸ்ஸு. ஸோ இந்த சின்ன பஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம போயிட்டு ரிவர்ஸ் எடுத்து தான் இந்த கொண்டை ஊசி வளைவில் டர்ன் பண்ண முடியும். அப்போ பெரிய பஸ்ஸெல்லாம் வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால தாங்க ஸோ இந்த சின்ன பஸ்ஸில் மட்டும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஹேர்பின் பெண்டை பார்க்குறதுக்காகவும் இதில் பஸ்ஸு லாரிலாம் திரும்புகிறத பார்க்குறதுக்காகவுமே இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எங்கே நம்ம நிப்பாட்டி பார்க்குறதும் சரி, இல்லை கொண்டை ஊசி வளைவுகளில் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நின்று பார்க்குறது எப்போவுமே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம அப்படியே ட்ராவலில் போகும்போதே அதை ரசிச்சிட்டே போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. நம்ம கொல்லிமலை அப்படின்னு சர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கொல்லிமலை கொண்டை ஊசி வளைவுகளோடு சேர்ந்து கொல்லிமலையோட பாதையை ஒரு ட்ரோன் ஷாட் வியூவில் பார்த்த மாதிரி அழகான ஃபோட்டோ வருங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்க்குற வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வியூவை இப்போ நாம் இங்கேருந்து பார்க்கலாங்க. இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு அதாவது எந்த ஹில் ஸ்டேஷன்லையுமே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாதுங்க. ஸோ கொல்லிமலையில் நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாங்க. அந்த ரோடு வளைஞ்சு பெண்டாய் வரலாம் பார்க்கலாம். பார்க்க எப்பா எவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 60 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோன்னா, அதுவும் ஃப்ரெண்ட் சீட்லாம் உட்காந்துட்டோன்னு வைங்களேன், இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டாங்க, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்ஸ் ஹில்ஸ் ஏற ஆரம்பித்ததுக்கப்புறமா சத்தியமாக முடியலைங்க. கேமராவை பிடிக்கிறதா, நம்ம ரூட்டை பார்த்து அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதா, இல்லை இந்த சீட்லேருந்து நம்ம விழாமல் பஸ்ஸு கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கிறதானே சத்தியமாக தெரிலங்க. ஏன்னா ரூட்டு அப்படி தான் இருந்துச்சு, ஒரே பெண்டு தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். என்னடா ரோடையே காணோம், வளைஞ்சு தான் போயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடா ஆமாங்க, இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரே வளைவு தாங்க, ஒரே பெண்டாக தாங்க இருக்குது. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துருந்தோங்க. ஸோ ஏன்னா எல்லா இடமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ரசிக்கும்படியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் ஷார்ட்டாக சுருக்கி ஒரு 24 நிமிஷமாக கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லேருந்து சோளக்காடு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சோளக்காடுலேருந்து கொல்லிமலை ரூட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கொல்லிமலையோட அழகான கிராமங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மக்களே, ஃபைனலி நம்ம சோளக்காடு வந்து ரீச் ஆகிட்டோங்க. சோளக்காடு சந்தை இங்கே ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு. ஸோ நம்ம மசாலா பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம இங்கேயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த ட்ராவலை தாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye.